அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா 2 செயல்கள் படிக்க போறோம். பராபர கன்னி எழுதியவர் தாயுமானவர், நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான். இந்த 2 செயல்களை பற்றி நம்ம படிக்க போறோம். பராபர கன்னி தாயுமானவர், இதை நம்ம ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. தமிழ் தாய் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தாய், தாயுமானவர். அவர் எழுதிய நூல் தாயுமானவர் பாடல்கள். இவர் எழுதிய நூல்களை தமிழ் மொழியின் உபநிடதம்னு அழைக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. தாய், தாயுமானவர். அவர் எழுதிய நூல்கள் தாயுமானவர் பாடல்கள். இவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்கிறோம். இவருக்கான சிறப்பு என்னன்னா, 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகையாக கன்னியா எழுதுவார். கன்னி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இவருடைய பணி என்னன்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சார். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சொல்லும் பொருளும் படிக்கலாம் பாருங்க. தண்டருள், குளிர்ந்த கருணை. 2 கூர், மிகுதி. 3 செம்மையருக்கு, சான்றோருக்கு. 4 ஏவல், தொண்டு. 5 பராபரமே, மேலான பொருளே. 6 பணி, தொண்டு. 7 எய்தும், கிடைக்கும். 8 எல்லாரும், எல்லா மக்களும். 9 அல்லாமல், அதை தவிர. சொல்லும் பொருளும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இவர் எழுதிய வரிகளில் ஒரு சிறப்பு வரிகள் என்னன்னா, எல்லாரும் இன்பமுற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாயுமானவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதாவது எல்லாரும் இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும், அதை தவிர வேற எதையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் சொல்கிறாரு. சரிங்களா? நம்ம இப்போ தாயுமானவர் படிச்சிட்டோம். இப்போ இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி பாருங்க. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தம் உயிர். 2வது கேள்வி, இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ இன்புற்று இருக்க. 3வது கேள்வி, தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான பதில் ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று. 4வது கேள்வி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு. அவ்வளோதாங்க, நாம் படிச்சிட்டோம். அடுத்து செய்யுள் பாருங்க. நீங்கள் நல்லவர் எழுதியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபான் நாட்டை சார்ந்தவர். இவர் இந்த நூலை புவியரசு எழுதிய தீர்க்கதரிசி அந்த நூலை மொழிபெயர்த்து இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? புவியரசுங்கிறவர் தீர்க்கதரிசி நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலை மொழிபெயர்த்து எழுதியவர் கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவருங்கிற பேரில் எழுதியிருக்காரு. இவர் கலீல் கிப்ரான் லெபான் நாட்டை சார்ந்தவர். சொல்லும் பொருளும் பாருங்க. சுயம், தனித்தன்மை. உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை. இப்போ இதற்கான மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஆப்ஷன் சி. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். 2வது கேள்வி பாருங்க. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். என்ன பண்ணணும்? கடினமாக உழைக்கணும். ஆப்ஷன் டி. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருந்தார் இல்லையா? வெற்றி பெற 2 வழிகள் என்ன? அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். 2வதா வியர்வை, வியர்வை, வியர்வை. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.